Hello everyone, welcome to Hema's Maths. இன்னைக்கு நம்ம 9th standard mathsல chapter number 5 coordinate geometryல exercise 5.3ல இருக்கிற first two questions மட்டும் பார்க்க போறோம். First question பாருங்க, find the midpoints of the line segment joining the points. Points கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ்க்கான midpoint என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஒரு லைனோடைய 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லைனோடைய மிட் பாயிண்ட் என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல கொடுத்துருக்க பாயிண்ட்டை ஏ அண்ட் பி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏ பாயிண்ட் வந்து -2,3, பி பாயிண்ட் -6,-5. மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா என்னன்றதை எழுதிக்கலாம். மிட் பாயிண்ட் எம். ஸோ மிட் பாயிண்ட் அப்படின்னாலே நம்ம எம்னு எழுதிக்கலாம். m of x, y இதுதான் மிட் பாயிண்ட். m of x, y is equal to x1 plus x2 by 2, y1 plus y2 divided by 2. இப்போ ஃபார்முலா எழுதிட்டோம். இந்த x1, x2, y1, y2 என்னன்றது நமக்கு தெரியணும்ல. ஸோ திரும்ப அந்த பாயிண்ட்டுக்கு போங்க. அந்த பாயிண்டில் இருக்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் x1, y1. செகண்ட் பாயிண்ட் x2, y2. இப்போ இந்த வேல்யூஸை அப்படியே எடுத்து நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x1க்கு பதிலாக -2 ப்ளஸ் x2க்கு பதிலாக -6 டிவைடட் பை 2, y1க்கு பதிலாக 3 ப்ளஸ் y2க்கு பதிலாக -5 டிவைடட் பை 2. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்டில் பாருங்கள், -2 ப்ளஸ் -6 ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதால நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே மைனஸில் இருந்தால் ஆட் பண்ணோம், ரெண்டுமே ப்ளஸில் இருந்தால் ஆட் பண்ணோம். -2 -6 ஆட் பண்ணோம் அப்படின்னா -8. ஸோ -8 டிவைடட் பை 2 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்ததாக 3 ப்ளஸ் -5 இருக்குது. ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இந்த சப்ராக்ஷன். 5ல் 3 சப்ராக்ட் பண்ணால் 2. பிக்கர் நம்பர் சைன் மைனஸ்ன்றதால -2 நம்ம எழுதணும். 8 2ஆல் கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் வரும். 2 கேன்சல் பண்ணால் 1 டைம். ஸோ இங்கே 5ல் 3 சப்ராக்ட் பண்ணும்போது -2 வருது, அதனால் -2 அங்கே எழுதியிருக்கோம். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன? -4, -1. நம்ம கேன்சல் பண்ணும்போது 4ம் 1 தான் கிடச்சிது, ஆனால் மைனஸ் அப்படியே தானே இருக்குது. ஸோ அதனால தான் -4, -1. அடுத்ததாக செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் 8, -2 அண்ட் -8, 0. இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே ஏ பாயிண்ட் அண்ட் பி பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த பாயிண்ட்டுக்கு மேலே x1, y1 அண்ட் x2, y2ன்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து x1, y1, செகண்ட் பாயிண்டில் x2, y2. மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம எழுதின மாதிரி மிட் பாயிண்ட் m of x, y. m of x, y மட்டும் எழுதினாலும் சரி, இல்லை மிட் பாயிண்ட் எழுதினாலும் சரி, எல்லாமே கரெக்டு தான். இப்போ இதுக்கான ஃபார்முலா பாருங்கள். x1 ப்ளஸ் x2 by 2, y1 ப்ளஸ் y2 by 2. இப்போ x1, x2, y1, y2ஓட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x1க்கு பதிலாக 8 ப்ளஸ் x2க்கு பதிலாக -8 divided by 2, y1க்கு பதிலாக -2 plus y2க்கு பதிலாக 0 divided by 2. 8ல் 8 சப்ராக்ட் பண்ணால் 0 நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருந்தால் அது சப்ராக்ஷன். 8ல் 8 சப்ராக்ட் பண்ணால் 0, ஸோ 0 by 2, -2 ப்ளஸ் 0 ஆட் பண்ணால் -2 by 2. கேன்சல் பண்ணும்போது ஃபஸ்ட் டேர்ம் 0 வரும், செகண்ட் டேர்மில் 2ம் 2ம் கேன்சல் ஆகிட்டு 1 இருக்குது, மைனஸ் அப்படியே இருக்கிறதால -1. ஸோ 0, -1 இதுதான் செகண்ட் கொஸ்டினுக்கான மிட் பாயிண்ட். ஆன்சர் எழுதும்போது மிட் பாயிண்ட்டுன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆன்சரை எழுதுங்க. அடுத்தது தேர்ட் கொஸ்டின் a, b அண்ட் a + 2b, 2a - b. ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த பாயிண்ட்ஸ் ரெண்டுமே ஏ பாயிண்ட் அண்ட் பி பாயிண்ட்னு எடுத்துக்கலாம்.
அடுத்ததாக ஃபார்முலா எழுதிக்கலாம். மிட் பாயிண்ட் m of x, y is equal to x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. இப்போ x1 x2 y1 y2 மார்க் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து x1 y1, செகண்ட் பாயிண்ட் வந்து x2 y2. இந்த வேல்யூஸை இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x1க்கு பதிலாக a ப்ளஸ் x2க்கு பதிலாக a ப்ளஸ் 2b டிவைடட் பை 2, y1க்கு பதிலாக b ப்ளஸ் y2க்கு பதிலாக 2a மைனஸ் b டிவைடட் பை 2. இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் பாருங்கள், a ப்ளஸ் 2bன்னு இருக்குது. ஏவும் ஆட் பண்ணால் 2a. ஸோ 2a ப்ளஸ் 2b டிவைடட் பை 2. செகண்ட் டேர்மில் ஒரு ப்ளஸ் b ஒரு மைனஸ் b இருக்குது. அப்போ ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபைனலாக மீதி என்ன இருக்குது? 2a டிவைடட் பை 2 இருக்குது. அதை மட்டும் இப்போ நம்ம எழுதிக்க போகிறோம். 2a டிவைடட் பை 2. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் 2a ப்ளஸ் 2b இருக்கிற இடத்துல நமக்கு 2 மட்டும் காமனாக இருக்குது. அந்த 2வை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு உள்ள மீதி என்ன இருக்கும்? a ப்ளஸ் b மட்டும்தான் இருக்கும். ஏன்னா 2 வெளியில் வந்துருச்சு. டிவைடட் பை 2, 2a டிவைடட் பை 2. இப்போ ரெண்டு டேர்ம்லேயும் 2 வந்து காமனாக இருக்கிறதால டினாமினேட்டர் 2 அண்ட் நியூமரேட்டர் 2 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி டினாமினேட்டர் நியூமரேட்டர் கேன்சல் பண்ணிட்டா மீதி என்ன இருக்குது? a ப்ளஸ் b, a. ஸோ இதுதான் தேர்ட் கொஸ்டினுக்கான மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட்டுன்னு எழுதிட்டு a ப்ளஸ் b, abன்னு எழுதிக்குங்க. அடுத்ததாக ஃபோர்த்து கொஸ்டின் பார்க்கலாம். 1/2, மைனஸ் 3/7 அண்ட் 3/2, மைனஸ் 11/7. ஆஸ் யூஷுவல் இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் a பாயிண்ட் அண்ட் b பாயிண்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்ததாக ஃபார்முலா எழுதிக்கலாம். மிட் பாயிண்ட் m of x, y is equal to எத்தனை கொஸ்டின் கொடுத்தாலும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் ஃபார்முலா எழுதணும். ஏன்னா ஃபார்முலாவுக்கு உங்களுக்கு தனியாக மார்க் உண்டு. ஸோ ஃபார்முலா கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். x1 ப்ளஸ் x2 பை 2, y1 ப்ளஸ் y2 பை 2. இப்போ இந்த x1 y1 x2 y2 எல்லாம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம எழுதியிருக்க அந்த பாயிண்ட் a வந்து x1 y1, பாயிண்ட் பியில் இருக்கிறது வந்து x2 y2. இப்போ இந்த வேல்யூஸை நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். x1க்கு பதிலாக 1/2 ப்ளஸ் x2க்கு பதிலாக 3/2. அடுத்ததாக ஃபார்முலாவில் ஹோல் டிவைடட் பை 2 இருக்குல்ல, அதை எழுதிக்கிறோம். ஹோல் டிவைடட் பை 2. அதே மாதிரி y1க்கு பதிலாக மைனஸ் 3/7 ப்ளஸ் y2க்கு பதிலாக மைனஸ் 11/7 ஹோல் டிவைடட் பை 2. இந்த பை 2ன்றது வந்து ஃபார்முலாவில் இருக்க அந்த 2. இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே நமக்கு நியூமரேட்டரில் என்ன இருக்குது? 1/2 ப்ளஸ் 3/2. டினாமினேட்டர் 2 காமனாக இருக்கிறதால நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். 1 ப்ளஸ் 3 ஆட் பண்ணால் 4/2 ஹோல் டிவைடட் பை 2, இங்கே மைனஸ் 3 மைனஸ் 11 ரெண்டுமே மைனஸ் இருக்குது. அப்போ ஆட் பண்ணால் மைனஸ் 14 டிவைடட் பை 7 ஹோல் டிவைடட் பை 2. இப்போ 4/2 நம்ம கேன்சல் பண்ணால் 2 1s are 2, 2 2s are 4. 14/7, 2 7s are 14. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன வேல்யூஸ் இருக்குது? 2/2, மைனஸ் 2/2. திரும்பவும் இந்த 2 டேபிளை கேன்சல் பண்ணும்போது 2 1s are 2, again 2 1s are 2. ஸோ 1, மைனஸ் 1 இதுதான் ஃபோர்த்து கொஸ்டினுக்கான மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட்டுன்னு எழுதிட்டு 1, மைனஸ் 1 அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். The center of a circle is -4, 2
If one end of the diameter of the circle is minus 3, 7, then find the other end. இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஒரு டயக்ராம் ஒன்று நான் ட்ரா பண்ண போகிறேன். அந்த டயக்ராம் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் என்னன்றது புரியும். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, த சென்டர் ஆஃப் ஏ சர்க்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சர்க்கிளுடைய சென்டர் அப்படின்னு கொடுத்துருக்கிறதால நான் முதல்ல ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த சர்க்கிளுடைய சென்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, -4, 2. அதை வந்து நாங்கள் எழுதிக்கிறேன், -4, 2. அடுத்ததா இஃப் ஒன் எண்ட் ஆஃப் த டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள், அந்த டயாமீட்டர் அப்படின்றது அந்த சென்டர் லைன் இருக்குல்ல, அதுதான் டயாமீட்டர். அந்த டயாமீட்டரில் ஒரு எண்டோட பாயிண்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா -3, 7. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணுன்னா, அந்த டயாமீட்டர் லைன் இருக்குல்ல, அந்த டயாமீட்டர் லைனு ஒரு எண்டு வந்து நான் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த லைனுக்கு வந்து நான் நேம் வைக்கிறேன். எப்படின்னா, ஒரு எண்டு ஏ, இன்னொரு எண்டு பி அப்படின்னு நான் நேம் வைக்கிறேன். நேம் வைக்கும்போது இப்போ ஏ பாயிண்டில் -3, 7 இருக்கா, அப்போ அது x1, y1. பி பாயிண்டில் வந்து நமக்கு பாயிண்ட் என்னன்னே தெரியல, அப்போ x2, y2 அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இதுதான் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும். எதுக்கான ஃபார்முலா தெரியும், மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா தெரியும். ஸோ முதல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை எழுதிக்கலாம். ஏ பாயிண்ட் வந்து -3, 7, பி பாயிண்ட் வந்து x2, y2. இந்த ஏ பாயிண்டில் இருக்கிற அந்த வேல்யூஸ் தான் வந்து x1, y1. மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா m of x, y is equal to x1 plus x2 divided by 2 y1 plus y2 divided by 2. இப்போ வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். x1க்கு பதிலாக -3 plus x2க்கு பதிலாக 7 divided by 2. இப்போ இதுக்கு முன்னாடி நமக்கு சென்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்களே, அந்த மிட் பாயிண்ட்டும் நம்ம எழுத மறந்துட்டுருக்கோம். ஸோ மிட் பாயிண்ட் எழுதிக்கலாங்க, -4, 2. இந்த மிட் பாயிண்ட் 4, 2ன்றத மிட் பாயிண்ட்டுன்னு இருக்கிற இடத்துல நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இப்போ கண்டினியூ பண்ணலாம். y1 plus y2 by 2, y1க்கு பதிலாக 7 plus y2க்கு பதிலாக y2 divided by 2. இப்போ இந்த டயக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டயக்ராம் நம்ம எரேஸ் பண்ணிக்கலாமா? டயக்ராம் எரேஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் பார்ட் இங்கே எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் ஈக்குவல் பண்ண போகிறோம், செகண்ட் டேர்மோட ஈக்குவல் பண்ண போகிறோம். முதல்ல ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கலாம். -3 plus x2 by 2 is equal to -4. இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்க 2 -4 கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ரிமைனிங் என்ன இருக்குது, இந்த பக்கம் -3 plus x2 is equal to 2 4 மல்டிப்ளை பண்ணால் 2 4s are 8, மைனஸ் இருக்கிறதால -8. நமக்கு தேவையானது x2 மட்டும்தான். அப்போ x2 மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த -3 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது +3 சேஞ்ச் ஆகும். 8ல் 3 சப்ராக்ட் பண்ணால் 5, பிகர் நம்பர் சைன் மைனஸ்ன்றதால -5. ஸோ x2 is equal to -5. இதுதான் x2ஓட வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கிறது. அடுத்ததாக y2ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ செகண்ட் டேர்மையும் நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். செகண்ட் டேர்மில் என்ன இருக்குது, 7 plus y2 by 2 is equal to 2. இங்கேயும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4. ஸோ 7 plus y2 is equal to 4. நமக்கு தேவையானது y2 வேல்யூ மட்டும்தான். ஸோ y2 மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த +7 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது -7 மாறும். 7ல் 4 சப்ராக்ட் பண்ணால் 3, பிகர் நம்பர் சைன் வந்து மைனஸ்ன்றதால -3 தான் ஆன்சர். ஸோ த அனதர் பாயிண்ட் ஆஃப் த டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு -5, -3. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹேமாஸ் மேத்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.